இந்த நாளிலே நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் மறுபடியும் உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். பாபா சாஹிப்புடைய இந்த நினைவுரை ஆற்ற இந்த தடைகளை, செயற்கை தடைகளை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று தெரிந்துதான் நம்முடைய டெக்னிக்கல் குழு எப்படியோ இங்கு மைக்குடன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டது. அதாவது தடை என்று ஒரு இருந்தால், ஒரு கதவு மூடி இருந்தால் இன்னொரு கதவு திறந்திருப்பதை பார்ப்பமே ஒழிய மூடிய கதவை பார்த்து வேட்கை பார்க்கக்கூடிய, வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை பாபா சாஹிப்புடைய பிள்ளைகள் என்பதற்கு இது ஒரு சான்று. கடந்த ஆண்டு இங்கே பேசிய தோழர்களுடைய பேச்சை ஐயாவுடைய சிலை காதுக்கு கூட கேட்காத அளவுக்கு கத்தி பேசினால் கூட கேட்காத அளவுக்கு இருந்தது. அரசாங்கத்துடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன பேச்சுரிமை, எழுத்துரிமை, அவர்களை சுதந்திரமாக செயல்படும் உரிமை என்ற அவர் உரிமையை அவர் இறந்த நாளிலே இந்த மணிமண்டபத்திலே புதைக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டு முதல் இங்கு கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. யாருக்காக இந்த மண்டபம் கட்டினீர்கள்? இந்த மக்கள் பாபா சாஹிப்புடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே அன்பு கொண்டவர்கள், அதிலே அதை ஃபாலோ செய்கின்ற, அதை பின்பற்றுகின்ற அந்த மக்கள் சட்டத்திற்கு உட்பட்டு, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அனைத்து வகையிலும் அவர் மீது கொண்ட ஈடுபாடின் காரணமாக தன்னெழுச்சியாக இங்கு வருகின்றார்கள். தன்னெழுச்சியாக இங்கு வருகின்ற மக்களை அவர்களை இங்கு தண்ணீர் குடிக்க கூடாது, உணவு இருந்தக்கூடாது, நீங்கள் கையில் பேக் எடுத்து வரக்கூடாது, நீங்கள் வரும்போது என்ட்ரி போட்டு விட்டு தான் வர வேண்டும். என்னப்பா பிளைட் ஏற போறாரா, இல்ல உள்ள ஏதாவது ஜெயில போய் கைதி என்றாக போறாரா? இந்த மாதிரி எல்லாம் அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்திருந்த அந்த கட்டுப்பாடு என்பது மற்றவர்களுக்கு அது பொருதுமே வழிய பாபா சாஹிப் பிள்ளைகளுக்கு சட்டத்தின் உட்பட்ட கட்டுப்பாடுகளை தவிர மற்ற கட்டுப்பாடுகள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் மாபெரும் தலைவன் இந்த உலக வரலாற்றிலே தோன்றிய 100 ஆண்டுகளிலே தோன்றிய மிகப்பெரிய ஒரு அறிவாளி என்று அமெரிக்க பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகத்தாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். EC, SC, BC, MBC அனைவரையும் ஒன்றிணைத்து ஆர்டிகல் 340 என்று எழுதி அந்த ஆர்டிகல் 340 மூலமாக அனைத்து மக்களுக்குமான அந்த ரிசர்வேஷனை ஏற்படுத்தி கொடுத்து அதன் வாயிலாகத்தான் மண்டல் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்டிலே 27% இடஒதுக்கீடை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த அரசுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எவ்வளவு விதமாக சாதாரணமாக ஒரு சின்ன தலைவராக இருந்தாலும் அந்த தலைவன் அவருக்கு கிராஸ் பெல்ட் இருந்தால் அவன் இந்த நாட்டிலே மிகப்பெரிய தலைவனாக சித்தரிக்கப்படுவான். அங்கே இருந்த RSS காரர்களும் சுதந்திர போராட்ட காலத்திலே காங்கிரசில் இருந்து காந்தியை சுட்டவர்களுக்கு சப்போர்ட் செய்தவர்களுக்கும் ஈர சிலைகளை வைக்கின்ற இந்த நபர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு இவர்கள் பாராளுமன்றத்திலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்த நினைத்தார்கள். அப்படி இழிவுபடுத்த நினைத்த விளைவு உலகமே ஒன்றிணைந்து இந்த அரசினுடைய செயல்பாட்டை எதிர்த்தது. அதற்கு என்ன காரணம் என்றால் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டுடைய தலைவர் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு உலக தலைவர். அந்த உலக தலைவர் என்பதற்கு இன்டர்நேஷனல் அம்பேத்கர் கான்பரன்ஸ் என்று நடக்கின்ற இந்த கான்பரன்ஸிலே சென்று பார்த்தார். ஜப்பானியர் வருகிறார்கள், சைனாக்காரர்கள் வருகிறார்கள், கொரியாக்காரர்கள் வருகிறார்கள், லித்துவேனியாக்காரர்கள் வருகிறார்கள், பெல்ஜியம்காரர்கள் வருகிறார்கள், பிரான்ஸ்காரர்கள் வருகிறார்கள், லண்டன்காரர்கள் வருகிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் வருகிறார்கள், கனடாக்காரர்கள் வருகிறார்கள், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து வருகின்றார்கள். இத்தனை அனைத்து நாடுகளிலும் இருந்து வருகின்ற அந்த வருகை புரிகின்ற அந்த மக்களை பார்த்தீர்கள் என்றால் we are following அம்பேத்கர் ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஐடியாலஜியிலே தான் இருக்கின்றார்கள். ஆகையினால் தான் அவர்கள் ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் ஒழித்த பாபா சாஹிப் அம்பேத்கர் மனித மாண்பை மீட்டெடுத்த மாபெரும் தலைவன். அண்ணல் அம்பேத்கருடைய அன்பின் பால் பாசத்திலே பற்றுக்கொண்டு அவருடைய கொள்கையிலே ஆட்சி அமைத்து 4 முறை முதலமைச்சராக ஆன கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. அப்படிப்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கையை ஒன்றிணைத்து கட்சியோடு
நம்மோடு சேர்ந்து எடுத்து சென்ற எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். தொடர்ந்து இங்கு கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த மக்களை ஒன்றிணைத்து விட்டார். இந்த மக்கள் ஒன்றிணைத்து விட்டால், இவர்கள் வாக்குகளை ஒன்று சேர்ந்து விட்டால், இந்த வாக்குகள் இவர்களை திராவிடத்தையும் காங்கிரஸையும் பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கின்ற வாக்குகளாக மாறப்போகின்றது என்று தெரிந்தவுடன் அண்ணன் அரசியல் படுகொலை செய்யப்படுகின்றார். அரசியல் படுகொலை செய்யப்பட்ட அந்த கயவர்கள் அதை சிபிஐக்கு விசாரணையை மாற்றிய உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அப்பீல் 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 என்று சென்று 40 நாளிலே 3 அப்பீல் செய்த ஒரே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கொலை வழக்குக்கு ஒரு தலித் தலைவருக்கு அடிமைகளாக இருந்தால், அந்த கட்சிக்கு அதிமுகவும் திமுகவுக்கும் அடிமையாக இருந்திருந்தால் அவர்களுக்கு 2 சீட்டோ 1 சீட்டோ கொடுத்து விட்டு அவர்கள் அடிமைத்தனத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் உங்களுக்கு எதிராக ஆட்சி அமைக்கின்றோம், மாற்று அரசியலை சிந்திக்கின்றோம், திராவிட மாடல்களுக்கு எதிராக எங்களுடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் மாடலை எடுத்து வருகின்றோம், ஜேபி மாடலை எடுத்து வருகின்றோம் என்று ஒரு மாற்று சிந்தனையாளராக உருவாகிவிட்டார். இந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி விடுவார். இந்த மக்கள் எழுந்து கொள்ளுவார்கள். காலம் காலமாக அடிமைத்தனமாக இந்த அரசுகள் தலித் தலைவர்களை ஒழித்ததை வரலாறாக வைத்துக் கொண்டு இன்று திராவிடத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு திராவிடத்திற்கு ஓனர்ஷிப் யாருன்னு கேட்டா எங்களுடைய அயோத்திதாச பண்டிதர். அதே போன்று பெரியாருக்கு பெயர் யார் வைத்தது என்றால் எங்களுடைய பாட்டி மீனாம்பாள். அதற்கு ஈவேரா ராமசாமி நாய்க்கர் இன்று முதல் பெரியார் என்று அழைக்கப்படுவார் என்று 1928 ஒட்டவாளை அந்த கொட்டகையிலே பெரியார ஈவேரா ராமசாமி நாய்க்கரை அழைத்து தந்தை சிவராஜனுடைய மனைவி மீனாம்பாள் தான் ஒரு தலித் பெண்மணி தான் பெரியார் என்று பெயர் இருக்கின்றார். அண்ணாவிற்கும் நம்முடைய பேரறிஞர் பெரியார் அவர்களுக்கும் சென்று பாபா சாஹேப் அம்பேத்கரிடம் பாடம் படித்து வந்தவர்கள். அவர்களிடம் பாடம் படித்தவர் தான் கலைஞர். உங்கள் கட்சிக்கு வரலாறே நாங்கள் தான் முகப்புரை. இதையெல்லாம் மறைத்துவிட்டு எங்கள் தலைவர்கள் வளர்ந்தாலோ எங்கள் தலைவர் எந்த அளவிலே அந்த தலித் வந்து அனைத்து மக்களுக்கான சக்தியாகவும் அனைத்து சாதிகளுக்கான தலைவராகவும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அந்த தலைவர்கள் திராவிடங்களால் ஒழிக்கப்படுகின்றன. ஒழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சாதாரணமாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் கூட அந்த அண்ணனை கொலை செய்தீர்கள், அண்ணன் கட்சியை கொலை செய்ய முயற்சி செய்தீர்கள், அண்ணனுடைய வழக்கை கொலை செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் முக்கியமான அரசியல் புள்ளிகள் எந்த விதத்திலும் அவர்கள் விசாரணை செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் உங்களை சம்பட்டி அடி அடித்திருக்கின்றது. அப்படி அடித்தும் நீங்கள் திருத்தாமல் உயர்நீதிமன்றம் சென்று இடைக்கால தடையை 3வது முறை தோற்கடித்தேன். உச்சநீதிமன்றத்திலே 3வது முறை நீங்கள் இடைக்கால தடை தான் வாங்கியிருக்கிறீர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரின் பாரால் அண்ணன் அம்பேத்கர் கொண்ட அண்ணன் ஆம்சாங் அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கராக வாழ்ந்த அண்ணன் ஆம்சாங் அவர்களை படுகொலை செய்த இந்த மாநில அரசாங்கத்துடைய ஒரு திமுக திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சருடைய வீட்டு தொகுதியுடைய அந்த தொகுதியிலே வீட்டு வாசலில் கொலை செய்யப்பட்ட எங்களுடைய மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்சாங்குடைய வழக்கு சிபிஐக்கு எடுத்து செல்லப்படும். இடைக்கால தடை உடைத்து எறியப்படும் என்று பாபா சாஹேப் அவர்களின் பால் இங்கு உறுதியேற்று சிபிஐக்கு அந்த வழக்கை மீண்டும் எடுத்து சென்று உங்கள் அரசியல் குற்றவாளிகளை உங்கள் முகங்களை தோலுரிப்போம். யாரெல்லாம் பின்னாடி நின்று சரி செய்தீர்கள், யாரெல்லாம் இந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்தீர்கள், யாரெல்லாம் கோடிக்கணக்கிலே பணம் செலவு செய்தீர்கள், அனைத்தையும் எடுத்து கடைசியாக செல்போனுக்கு சார்ஜர் போட்டு கொடுத்து அண்ணனுடைய கொலைக்கு உதவியாக இருந்தவர்கள் வரை கண்டிப்பாக இதை கைது செய்யாமல் விடமாட்டோம். இந்த வழக்கு இடைக்கால தடையை தானே ஒழிய முழுமையாக சிபிஐக்கு போட்ட உத்தரவு சிபிஐயில் மாறியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அரசு ஊடகங்களும் அரசு சம்பந்தப்பட்ட ஊடகங்களும் பெண் நிறுவனம் என்று ஒரு நிறுவனத்தை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை பெண் நிறுவனத்தோட வேலை என்ன என்றால், இன்று ஆனந்தன் நீங்க பேசிவிட்டு சென்றானா அவனுடைய பேட்டியை போடாதே, அவனுடைய பேச்சை போடாதே. அரசுக்கு எதிராக இருக்கின்றதா அந்த பேச்சை போடாமல் இருப்பதற்கு அந்த செய்தி நிறுவனங்களுக்கு நீ பணத்தை கொடுத்து அழைத்துவிடு. இப்படி என்று ஒரு கட்டுப்பாடு விதிப்பதற்கு கேவலமாக இல்லை. ஜனநாயகத்தை குரல் வழியை நெருக்கின்றீர்களே. நீங்கள் 1000 கோடி லாட்டரி சீட்டில் ஊழலிலும் 5000 கோடி மணல் ஊழலிலும் 10,000 கோடி டெண்டர் ஊழலிலும் எங்கு டெண்டர் சதுப்பு நிலத்திலே 2000 கோடி ஊழலும் இப்படி ஊழல் செய்து உங்களுடைய குடும்ப வளங்களை பெருக்கிக் கொண்டு மற்ற தலித் தலைவர்கள் வளர்ந்து விட்டார் என்று ஒரு நல்ல பேண்ட் சட்டை நல்ல மக்களை திரட்டி ஒரு ஆளு வந்து பேசுறாங்க, ஒரு தலைவர் ஆவறாங்கன்னாக்கா நீ 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி
ஊழல் பண்ணிட்டு இந்த தலைவர்களை கொல்றத ஒரு நோக்கமா வச்சு அதை கொண்டது மட்டும் இல்லாம அவரோட வழக்கை முன்னெடுக்காம அனைவரையும் நீங்க ஒடுக்க பார்ப்பது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. சாதாரணமாக பாபா சாஹேப் அம்பேத்கரிடம் ஒரு வார்த்தை கேட்டார்கள், சாதாரண மனநிலையில் இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே இங்கே மிகவும் நுட்பமாகவும் மிகவும் மென்மையாகவும் இருக்கின்றது. ஆனால் சிலரை பார்த்து நீங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மிகவும் வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். நான் இங்கே முகம் சவரம் செய்து கொண்டிருக்கின்றேன். முகம் சவரம் செய்வதற்கு எனக்கு தேவை இந்த பிளேடுடைய பவர் மட்டும்தான். ஆனால் ஒரு விஷ மரம் வளர்ந்து விட்டிருக்கின்றால் அந்த விஷ மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் கோடாரியை எடுத்து வெட்ட வேண்டும். அதற்காகத்தான் இந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதை போல இந்த கடுமையான வார்த்தைகள் நீங்கள் எப்படி நாங்கள் இன்று கலங்கி எங்கள் அண்ணனை இழந்து நிற்கின்றோமோ அந்த கலக்கம், அந்த பயம், அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த சிபிஐ வழக்கு முடிவுக்கு வரும்போது உங்கள் குடும்பம் ஜெயில் வாசலில் நின்று கொண்டிருக்கும். நீங்கள் மனு போட்டு உங்களுடைய அந்த கொலைக்கு காரணமாக உங்கள் ரத்த சொந்தங்களை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் கன்சிராம், அண்ணல் அம்பேத்கர் வாழ்க என்பதை கூறி முடிக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பாரத். யாரும் பேசிடக்கூடாது. அதனால எல்லா மீடியாவும் ஊடகங்களையும் கட்டுப்படுறதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வர உலகத்திலேயே இன்னைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய, அதாவது இந்த 100 ஆண்டுகளிலே தோன்றிய மிகப்பெரிய அறிவாளி என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் போற்றப்படுகின்றார். இது சுமார் ஒரு 2 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ள இந்த மணிமண்டபத்திலே உத்தரப்பிரதேசத்தை இங்கு ஒப்பிட வேண்டும் என்றால் 103 ஏக்கரிலே மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றிலே கின்னஸ் சாதனையிலே 15 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடும் இடமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சாதாரணமான இந்த மணிமண்டபம் பொதுமக்கள் ஐயா அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு செல்வதற்கு கூட உள்ளே தண்ணி அருந்தக்கூடாது, உள்ளே சாப்பிடக்கூடாது, உள்ளே போவர்கள் ஊமையாக செல்ல வேண்டும். ஊமைகளுக்கு வாய் திறக்க வைத்து கான்ஸ்டிடியூஷனிலே அவர் சுதந்திரமாக பேச்சு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய மணிமண்டபத்திலே வருகின்ற பொதுமக்கள் ஊமையாகவும் அடிமைகளாகவும் இருக்கின்றவர்களுக்கு அவருக்கு சென்று அவரை எந்த விதத்திலும் அவரை பற்றி பேசக்கூடாது, அது எந்த விதத்திலும் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது. என்ன கட்டுப்பாடு என்று தெரியவில்லை. இது ஒரு மட்டமான கட்டுப்பாடு. அதை விட நீங்கள் யாரும் வராதீர்கள், நாங்கள் இதை மூடி விடுவோம், சங்கதிக்கு நீங்கள் தூரம் இருந்து பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று கூட சொல்லியிருக்கலாம். இது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய சமூக நீதி அரசு என்பது பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒதுக்கிவிட்டு சமூக நீதி வந்துவிடுமா? பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மணிமண்டபத்திலே அவருடைய பாலிசியும் அவருடைய கொள்கை பிள்ளைகளையும் மடக்கிவிட்டு அவர்களை எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டால் அதன் அடிப்படையிலே இந்த மக்கள் கூடுவதையும் மக்களுடைய இந்த அழுத்தம் குறைப்பதையும் மற்ற அவர்களுக்கு உள்ள அரசாங்கத்துடைய பவர் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரியிலே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸுடைய பவரை வைத்து அடக்கி விடலாம் என்று நினைத்தால் இந்த நிலைமை கண்டிப்பாக உங்கள் ஆட்சி நீடிப்புக்கு இது கரெக்டாக இருக்காது. அடுத்தபடியாக சொல்ல போனால் எங்களுடைய சமத்துவ தலைவருடைய படுகொலை இன்னும் சரியான முறையில் நீதி கிடைக்காமல் சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று நீங்கள் கேட்கின்றீர்களே, உங்கள் மீது தான் பிரச்சனை என்று சொல்லுகின்றோம். அதை நாங்களே விசாரித்து ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் மீது ஒரு குற்றம் சுமத்தினால் அவர்கள் நாங்களே அதை விசாரித்து முடித்துக் கொள்கின்றோம் என்று சொல்வது என்பது இது இயற்கை நீதிக்கு எதிரான நீதி. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை நீதிக்கு எதிரான விஷயத்தை இந்த மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்த நினைவு நாளிலே தலித் மக்கள் மட்டுமல்லாமல் தலித் தலைவரை கொண்டால் கூட உச்சநீதிமன்றமே சொன்னாலும் அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன உத்தரவை கூட நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு அந்த சிபிஐக்கு பண்டல்களை ஒப்படைக்காமல் தலித் ஒருவருக்கு கொலையே செய்யப்பட்டாலும் அநீதி இழைக்கப்பட்டாலும் நீதி கிடைக்க விடமாட்டோம் என்று ஒரு நீதியை இழிவுபடுத்துகின்ற இந்த அரசாங்கம் அதற்கு தான் இவர்கள் RSS மாட்டிக்கொண்டு சில நேரத்திலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் தலித்துகளை இவர்கள் ஒடுக்கின்றார்கள், இவர்களை RSS ஒடுக்கின்ற
என்பது இது ஒரு சர்ச்சூட் போல வருகின்றது ஒழிய இது ஒரு அடக்குமுறை இந்த தேர்தலில் எடுப்படாது. எங்கள் அண்ணனுடைய அந்த கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் கமிஷன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் கொலை செய்யப்பட்ட அந்த புகைப்படங்களை வால்போஸ்டராகவும் படங்களாகவும் நாடு முழுவதும் ஒளிபரப்பி இந்த திமுக அரசை தோற்கடிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க பேச